அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். சிவத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹிதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. நிறைய விஷயங்கள். முதல்ல அந்த வெள்ளி திருமிச்சூர் லலிதாம்பிகை கோயில் கொடுக்கணுன்னா அதுக்கான நம்பர் 7200569529 7200569569. நம்பர் 2, காளிமலை இந்த வாட்டி பௌர்ணமிக்கு 11ஆம் தேதி பிளான் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக ஏதாவது டவுட்டு, தங்கிறது, சாப்பாடு விஷயங்கள்லாம் அதுக்கான நம்பர் 6379 6679 82 6379667982. டெக்னிக்கலாக எங்களோட டீம் புதுக்கோட்டை மனோகர் தான் ஹெட்டு. அவர் எப்போவும் பிஸியாக இருப்பதனால தான் அவர் நம்பர் சொல்ல. இது வந்து அஜய் கோவிந்தோட நம்பர். 3வது வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஃபுட்டு சென்னை 9677017455 96 770 17 455. அதேபோல் காசி போனால் இப்போ கிளம்புறாங்க. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 9159616161 91 59 61 61 61. இந்த முறையிலிருந்து திருவள்ளூர் வந்து திரு ரத்னவேல் அவர்கள் திருச்செந்தூருக்கு பஸ் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கான நம்பர் 9884619868 9884619868. அப்புறம் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்தை அன்றைக்கும் சிவன்மலையில் உள்ள முருகர் கோயில் கீழே உள்ள ராமப்பட்டினம் வெள்ளாஞ்செட்டியார் மண்டபத்தில் வைத்து அன்னதானம் சாயந்தரம் 5லேருந்து 8 வரைக்கும் நடைபெறும். அதில் ஏதாவது கான்டாக்ட் பண்ணாத இதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வுக்கு அப்படின்னா 9150623623 91 50 623 623. திருச்செங்கோடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதம் சதய நட்சத்திரம் அன்றைக்கும் அன்னதானம் வந்து நடைபெறும். ஆனால் டைம் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. அது மதியம் 12லேருந்து 3 மணி வரைக்கும். அந்த திருச்செங்கோடை உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னு சொன்னால் 9344649798 9344649798. இது வந்து பச்சையம்மன் கோயில் வளாகம். இது எங்கே இருக்குன்னா மலை சுற்றி பாதைக்கு பக்கத்தில் இருக்குது. அதே போல் நம்முடைய மதுரை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கேலண்டர் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு தான் கொடுக்கப்படும். நான் இப்போ 1 மணிக்கு பஸ்ஸு 2 மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்லி இதை கேட்காதீங்க. அப்படி அது மாதிரி கேட்குற மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. 6 மணிக்கு தான் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் அங்கே வந்து தங்க போகிறீங்கன்னா முதலே வந்து 9442636363 நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க. 94426363 இந்த நம்பருக்கு சொல்லிட்டிங்கன்னா யூ வில் பி கைடட் ப்ராப்பர்லி. 9442636363. பெண்களுக்கு அங்கே ப்ரிஃபரன்ஸு, ஆண்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த இடத்துல. அப்புறம் நம்ம டைரெக்டாக ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி நம்ம போயிடுவோம். அதாவது என்னென்னா வந்து ஒரு கடந்த 3 நாட்களில் இது நம்பிதாகணும் 3 பேரண்ட்ஸ் என்னை கூப்பிட்றாங்க. 3 பேருமே ஆண் குழந்தைகளுடைய அப்பா. 3 வெவ்வேறு ஊர்கள்லேருந்து. அதாவது பெண்ணெலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு இடத்துல நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. ஒரு இடத்துல கை நினைச்சாச்சு. ஒரு இடத்துல பேசி முடிவு பண்ணியாச்சு. அப்படிலாம் இருக்கிற இடத்துல பெண்கள் வீட்டிலேருந்து ஒரு சந்தேகம், பெண்கள் வீட்டிலேருந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, 2 இடத்துல பொய்யான குற்றச்சாட்டு, ஒரு இடத்துல சந்தேகம். மாப்பிள்ளையோட சேலரி ஸ்லிப் தான் செக் பண்ணியிருக்காங்க. ஒரு தாய் வந்து இன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு சரியாக படல, நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இன்னொரு இடத்துல நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகல. சரி, என்ன நான் பேசுகிறது இங்கே விஷயம் இல்லை. நாம் என்ன இந்த இடத்துல கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து இந்த பெண்களை பெற்றோருடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி சேர்ந்து ஒரு இடத்துல ஓரிரு இடங்களில் கணவன் இருக்க மாட்டார், மனைவி மட்டும். ஒரு இடத்துல என்னுடைய பார்வையில் இன்ன தேதிக்கு 2 இடங்களில் மனைவி இல்லை, கணவன் மட்டும். அந்த பிள்ளைகளை, இந்த பெண் பிள்ளைகளை வந்து வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அட்டகாசம் அட்டூழியம் வந்து சொல்லி மாளாது. இவங்க வந்து ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு வந்து ஜாதகம் என்பது வந்து எப்படி அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை இவங்க நம்பிட்டு அதன் பின்னாடி போகிறாங்க. சரி, அது அவங்க தலையெழுத்து.
ரெண்டாவது அந்த பிள்ளைகளை வந்து கோயில் கோயிலாக கூட்டிகிட்டே இறக்கிறது. மூணாவது வந்து பக்கத்து தெருவில் கொடுக்கணும். எங்கள் இந்த ஒன்றுபுரம்னு ஒரு உண்டு ஆரணியில், ஒன்றுபுரம்னு ஒரு ஊர் உண்டு ஆரணியில். அங்கே பார்த்திங்கன்னா பொண்ணோடைய அப்பா வீடு ஏற்ற வீடாக இருக்கும், பொண்ணோடைய அம்மாவுடைய அப்பா வீடு பின்னாடி வீடாக இருக்கும். அந்த 3 தெருவில் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது போல் பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டில் மாப்பிள்ளை பண்ணால் அது நடக்காது. ஸோ இது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு நிலம் வேணும், மாப்பிள்ளை வந்து 10 ஏக்கர் வச்சுக்கணும், 20 ஏக்கர் வச்சுருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். சில இடங்களில் வந்து பெண்கள் சட்டம் போடுவாங்க, சம்பாதிச்சு எங்கள் அம்மா அப்பா கொடுக்கணும், அதுக்கு ஒத்துப்பீங்களா? அது மாதிரிலாம் விஷயங்கள். அதெல்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் வந்து பேசி முடிவு பண்ணி கொடுக்குறதுன்றது வேறு. அது ஒரு சட்டத்திட்டமாக கொண்டு வருவது சரியில்லை. அது கூட சில இடங்களில் தான், பெரும்பான்மை இடங்களில் இந்த மாப்பிள்ளை வீட்டில் சொத்து இருக்கா, மாப்பிள்ளைக்கு அப்பா இல்லைன்னா வந்து அவ்வளோதான், சேர்த்தா வந்து அந்த மாப்பிள்ளை உங்கள் அம்மா அவனை எப்படி படிக்க வச்சா, அம்மாவோட கேரக்டரை பற்றி சந்தேகப்படுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக விட்டது. சில இடங்களில் வந்து அந்த வீட்டில் யாராவது லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, உடனே இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, இந்த பையன் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு சந்தேகங்கள். அப்போது ஒரு 95% வந்து பெண் வீட்டாருடைய அராஜகம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. 5% தான் ஆண் வீட்டாக இருக்குது. உங்கள் எல்லோரும் நீங்களும் பெண் வச்சுருக்கீங்க, பையன் வச்சுருக்கீங்க கல்யாணத்துக்குன்னா, அந்த ஜாதகத்தெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா உங்கள் நேரம் சரியில்லைன்னு ஒருத்தன் சொன்னால் தான் அவனுக்கு வந்து வயிற்று பழப்புன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நம்பர் 2, அவனுக்கு நேரம் சரி இருக்கா இல்லையான்றது அவனால் கணிக்க முடியாது. இப்போ கூட நேற்று கூட இதை பிஎல்பி சிஎல்பி ஏதோ ஒரு ஜோசியம் சொல்லிவிட்டு பக்காவாக இருக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். ஒரு அம்மா கமெண்ட், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தேன், ஒன்றும் பரிகாரம் சொல்ல ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடத்துலையுமே இது போல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாதது. நம்ம வந்து கடவுளை நம்புகிறோம், முழுசாக நம்புகிறோம். உங்கள் குலதெய்வத்தை நம்பி உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தீர்மானமாக முடிவெடுத்து, பையன் வந்து டிசிப்ளினான பையனா, ஒழுக்கமான பையனா, ஹேபிட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிளை வச்சு கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதை விட்டுட்டு தோட்டம், துறவு, வீடுகள், மனைகள், பேங்க் பேலன்ஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுன்னா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ 60ஆம் கல்யாணத்தோடு சேர்ந்து தான் பண்ண வேண்டியிருக்கோம். 2 கல்யாணம் ஒன்றா தான் பண்ண வேண்டியிருக்கோம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நான் பார்க்குறேன் 30 வயசுக்கு மேலே தான் கல்யாணன்ற ஒரு பேச்சே வந்து ஓரளவுக்கு சுமூகமாக வருதுன்ற மாதிரிலாம் பெண்களையும் ஆண்களையும் நான் பார்க்கின்றேன். இது நல்ல விஷயமாக எனக்கு படலை. ஸோ கவனம் இருக்கட்டும். இன்ஃபேக்ட் வந்து 2-3 பேர் கூட எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, இந்த ஜோதிடர் இவர் தானே நீங்கள் சொன்னது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க டிசர்விங் பர்சன் வந்து அவங்க உடம்பு சரியில்லை. நான் சொன்னேன், நீங்கள் எப்படிமா போக முடியும், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பிறெல்லாம் சொல்லும்போது நான் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கலை, கூட போனவர் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கினார். அவர் யாருன்னெலாம் என்னால் கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியாது. நான் அப்போ என்னை போய் அப்பாயின்மெண்ட் வாங்கினா என்னால் முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நான் இதில் என்னென்னா என் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். நான் வந்து ஒரு ஜோதிடரை தேடி நான் போகலை. இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு. நான் வந்து முதல் விஷயத்தில் நான் ஒரு ஜோதிடரை பற்றி சொல்லும்போது ஒரு நாலேஜ் க்ரியேஷனுக்காக அவரை போய் பார்க்குறேன். நம்பர் 2, அவர் வந்து அந்த இடத்துல என்னோடய டைம், டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்டு அவர் பேசினால தான் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேசினேன். இன்னும் 2வது இந்த நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டன்னிங்கான விஷயம் என்னென்னா, அவர் அந்த பாட்டாக படித்து சொல்கிறார், உனக்கு தூக்கமே கிடையாதுப்பா, உனக்கு தூக்கமே வராது, நீ லிவரும் கிட்னி ஸ்டோனும் கவனமாக வச்சுக்கப்பா, சனி வந்துடுச்சுப்பா அப்படின்லாம் சொன்னார் எனக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த சனி, லிவரு, கிட்னி ஸ்டோன்லாம் மேட்ரு கிடையாது. நம்ம மேட்ரு என்னென்னா தூக்கம் வராது அப்படின்றது ஒரு விஷயத்தை இது வரைக்கும் எனக்கு யாருமே சொல்ல, உனக்கு தூங்கவே மாட்டேப்பா, நீ தூங்கினா கூட முழிச்சுட்டு தான் இருப்பேன், தூக்கத்தையும் முழிச்சுட்டு இருக்க ஒரு ஆள்பா நீ அப்படின்னு சொன்னார். பாயிண்ட் என்னென்னா வந்து இதே போல் தான் நீங்கள் உங்களுடைய கல்யாணத்துக்கோ உங்களுடைய வருமானத்துக்கோ எதாக இருந்தாலுமே தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வது தான் உங்கள் கனவு அப்படின்னு ஒரு அப்துல் கலாம் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தூக்கம் வரக்கூடாது. எப்படி தூக்கம் வரும்? பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பெரிய வருமானத்தை ஈட்டணும், பெரிய சொத்தை வாங்கணும், பெரிய வீடை கட்டணும், ஏதோ ஒரு விஷயங்கள் பெரிய பெரிய இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நடக்கணும்னா நான் தூங்கிட்டேன், பகவான் பார்த்துப்பான்லாம் அதெல்லாம் நடக்காது. அந்த எண்ணம் வந்து 24/7 நம்ம உடம்புல வியாபித்திருக்கணும். நாடி நரம்பெல்லாம் அதை வந்து உள்ள ஒரு செதில் அணுவாக அது வந்து அது இன்சர்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் அது வந்து சாத்தியப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த பெண் வீட்டாரில் கொஞ்சம் இறங்கி வந்துங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்தை நிறுத்தலாம்,
வேணான்னு சொல்லலாம், என் பொண்ணுக்கு பிடிக்கல, உங்கள் பையன் சிரிக்கலை, உங்கள் பையன் வந்து என் பையனை என் பொண்ணை கூப்பிடல, ஒரு நாள் பேசலை, உங்கள் பையன் வந்து ஒரு மாதிரி பழைய ஆள் மாதிரி இருக்கான், அவனுக்கு இந்தியன் இது இல்லை, அப்புறம் வந்து தமிழ் இது இல்லை, இது மாதிரி 1000 குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். ஆனால் வந்து நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுப்பது கொடுக்காதெல்லாம் உங்களுடைய இஷ்டம். நீங்கள் ஒன்ஸ் முடிவெடுத்துட்டு ஒரு விஷயம் பேசுறதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலன்னா அதனால் பல தரப்பட்ட மனங்களை நீங்கள் உடைக்கின்றீர்கள். அந்த உரிமை உங்களுக்கு யாரும் கொடுக்கல. உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சா ஒழுங்காக பேச்சு மாறாமல் எல்லோருமே இருந்துங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் வந்து மீறுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பெண் வாழ்க்கை அது பாதிக்கப்படும். அதனால் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை சுக்குநூறாக உடைச்சிட்டு தூக்கி போட்டுட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா மாப்பிள்ளையுடைய குணாதிசயங்களை பாருங்கள், அந்த குடும்பத்தை பாருங்கள், பிளைண்டாக போய் கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து என்னோடய ரிசர்ச்சில் ஜோதிடம் பார்த்து கல்யாணம் பண்ணவங்க தான் அதிகமாக குயிக்கர் டைமில் விடவாக இருக்காங்க, குழந்தை இல்லாமல் இருக்காங்க போன்ற விஷயங்கள். அந்த காதல் திருமணங்கள் நல்லா இருக்காங்க நல்லா இல்லையா அவங்களாம் வந்து டைம்லி கிட்ஸு, அப்புறம் வந்து தேர் லீடிங் கம்ஃபர்டபுள் லைஃப், அவ்வளோதான். தேரன்ஸ் மேட்ரு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அண்டு ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல நான் ஒரு கதையாக சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு ஸ்கூல் டீச்சர் தன்னுடைய பிள்ளைகிட்டலாம் கேட்குறாங்க, நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜென்மம் அடுத்த ஜென்மம் இருக்குது, நீங்கள் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, சும்மா கற்பனைக்குன்னு கேட்கும்போது உடனே அந்த குழந்தைங்களாம் நான் வந்து மானாக பிறக்கணும் ஒரு குழந்தை சொல்லுது, அப்போ தான் துள்ளி குதிச்சு ஓட முடியும். முயலாக பிறக்கணும் ஒரு குழந்தை சொல்லுது, ஏன்னு கேட்டால் அதுக்கு தன் டீச்சருக்கு மிஸ்ஸுக்கு பிடிக்குமா. அப்புறம் இன்னொரு குழந்தை ரோஸாக பிறக்கணும், அப்போ தான் எல்லாருமே கொஞ்சுவாங்க. இன்னொரு குழந்தை வந்து நான் மல்லிகைப்பூவாக இருக்கணும், அப்போ தான் மனம் வீசும். இது போல் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒன்று ஒன்று சொல்லும்போது ஒரு குழந்தை மட்டும் கொஞ்சம் சுட்டியான குழந்தை என்ன கேட்குதுன்னா, மிஸ் உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா அடுத்த ஜென்மத்தை நீங்கள் எப்படி பிறப்பீங்கன்னு, நான் வந்து ஒரு சாக் பீஸாக பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ் சொல்லுவாங்க. உடனே எல்லோரும் கேலியாக சிரிப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க அந்த மிஸ் வந்து, வெறும் கரும்பலைகள் வந்து நமக்கு எதுவும் சொல்லிக் கொடுப்பதில்லை, ஆனால் ஒரு சாக் பீஸ் தான் ஒரு எழுத்தை கூட, ஒரு சின்ன எழுத்தை கூட கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது. அந்த சாக் பீஸ் தன்னை தேய்ச்சிக்கிட்டு அதை வந்து ஒரு 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 விஷயத்தை சொல்லிக் கொடுத்தப்புறம் அந்த சாக் பீஸ் இருக்கிற மனநிறைவு யாருக்கும் எந்த தொழிலுமே எந்த இடத்துலையுமே எந்த சூழ்நிலையுமே இருக்காது. எப்படி ஒரு மெழுகுவர்த்தி தன்னையே வந்து உருக்கி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்குறதோ அது போல் ஒரு விஷயந்தான் இந்த சாக் பீஸோன்னு. உடனே எல்லா குழந்தைங்களும் நான் குட்டி சாக் பீஸ் ஆகணும், குட்டி சாக் பீஸாக பிறக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து இது ஒரு சாதாரண ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்க கதையை நம்ம கடந்து போயிட முடியாது. இந்த கதையில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய உள்ளார்ந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம், நான் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒளிந்திருக்கு. எனக்கு வந்து உலகத்தில் எது பெரிய போதைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மிஸ்ஸு சொன்ன விஷயந்தான். என்னென்னா, ஒரு வாழ்க்கையோட விளிம்பில் ஒருத்தன் நிற்பான், ஒருத்தனோ ஒருத்தியோ நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை சந்திக்க வராங்க, நம்ம கூட பேசுகிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கைட் பண்ணுறோம். அவங்க அதுக்கப்புறம் வந்து யாருமே இல்லை, ஒரு ஆணாக இருக்கும்போது அவன் சொந்த மனைவியே வந்து துப்பு கட்டவன், இவன் சம்பாதிக்க துப்பு இல்லை, 10 பேர் முன்னாடி அவங்க அப்பா அம்மா முன்னாடிலாம் வந்து அவமானப்படுத்துறது, ரொம்ப கேவலமாக நடத்துறது போன்ற விஷயங்கள் நான் பார்த்துருக்குறேன். பெண் அப்படின்போது அவள் கணவனோட இருந்தாலும் கஷ்டப்படும் போது ஒரு பேச்சு, கணவரோட இல்லை கணவர் பிரிஞ்சிருக்காரு, வேலை வாய்ப்பாக பிரிஞ்சிருக்காரு, நோய் வாய்ப்பட்டு பிரிஞ்சிருக்காரு, இல்லை இறந்துட்டாரு, இல்லை சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காரு அப்படின்னாலே அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்ற ஒரு பட்டத்தை இவங்க கொடுத்துட்றாங்க, நம்முடைய சமுதாயம் கொடுத்துருது. அந்த சமுதாயம்னா யாருன்னா ஆண்கள் அல்ல, 98% பெண்கள் தான் பிற பெண்களுக்கு இந்த பட்டத்தை கொடுப்பது. ஸோ அதுபோல் யாரோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நம்ம வந்து சந்தித்து அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, இழப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பெறுவதற்கு இந்த உலகமே இருக்கின்றது என்கின்ற ஒரு உண்மையை புரிய வைத்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நம்ம அமைச்சு கொடுத்துட்டோம். அதுபோல் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை நோக்கி நீ பிரயாணப்படணும் அப்படின்னு ஒரு இலக்கை அமைச்சு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்டு அதே இலக்கை நோக்கி அந்த லைன்லேயே பயணப்படுறாங்கன்னா ஒரு டைமில் அவங்க சாதிச்சிருவாங்க, ஆணோ பெண்ணோ சாதிச்சிருவாங்க. சாதிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் ஒரு கால் உதவி பண்ணேன்னா எனக்கு ஒரு பெரிய இருமாப்பு இருக்கும், பெரிய திமிர் இருக்கும், பெரிய ஆணவம் இருக்கும், எல்லாத்துக்கும் மேலே செம்ம போதை இருக்கும், பயங்கர போதை இருக்கும். அந்த போதைக்கு இணக்கமான இணையான ஒரு போதை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது என்பதை என்னால் உறுதிட்டு சொல்ல முடியும்.
இப்போ கூட ஒரு ஒரு அம்மா என்னுடைய அன்பு சகோதரி தஞ்சாவூரை சேர்ந்தவங்க பிருந்தா வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அண்ணே, நான் உங்களை ஸ்ரீரங்கத்தில் பார்த்தேன். என் பொண்ணு அப்போ 8வது 9வது படிச்சிருந்தா. நான் அப்போ சொன்னீங்க, பார்த்த உடனே இவன் டாக்டருக்கான பொண்ணு சூப்பராக வருவான்னு சொன்னீங்க. என் பொண்ணே இவன் எங்கே டாக்டர் படிக்க போகிறான்னு சொல்லி விட்டுட்டேன். 2வது வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுறா. இப்போ சமீபத்தில் என் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டாரு. எங்கே இருக்கேன்னு கேட்டால், நான் உன்னை இங்கே இருக்கேன்னா உன்னுடைய ஜாதகத்தையும் உன் பொண்ணு ஜாதகத்தையும் எடுத்துருவான்னு சொன்னார். அங்கே ஒரு ஜோதிடர் உட்காந்தார். அவர் ரொம்ப சாந்தமாக இருந்தார். ஜாதகத்தை பார்த்தோன்னே, இந்த பொண்ணு என்ன படிக்கிறா, கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஐயோ, டாக்டர் படிச்சிருந்தா பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருப்பாளே அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவங்க என்ன ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. நீங்கள் பிதா மகன், நீங்கள் சூப்பர் இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. இது வந்து என்னென்னா, பெரும்பான்மையான ஆண்களும் பெண்களும் என் பேச்சை கேட்பதில்லை. அதுதான் வந்து நான் உணர்ந்து கொண்ட உண்மை. 80-20 பேரட்டோஸ் தியரின்னு சொல்லுவாங்களே. 100 பேருக்கு சொல்லணும்னா 80 பேர் கேட்குறதுல 20 பேர் கேட்பாங்க. அதில் 20 பேரில் 80 பேர் அரைகுறையாக கேட்பாங்க. மிச்சம் 20 பேர் தான் பர்ஃபெக்ட். அப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% தான் நம்ம பேச்சை கேட்குறது. இந்த இடத்துல நான் ஒரு பெஸ்ட் உதாரணத்தை சொல்கிறேன். சமீபத்தில் நாங்கள் ஜே டூரிசம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது முழுக்க ஆண்டாள் பக்தர்கள் பேரவை, ஆண்டாள் வாசலாம் சம்மந்தம் இல்லாதது. எல்லாமே இண்டிபெண்ட் பீப்புள். எல்லாம் நீங்கள் இண்டிபெண்ட்டாக நடந்துங்க. அன்னதானத்துக்கு மட்டும் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். மற்ற எதுலேயுமே நீங்கள் எல்லாமே இண்டிபெண்ட் அப்படின்னு சொன்ன பிறகு அதில் ஒரு தம்பி, அவர் தான் என்னுடைய டாக்டர் அனந்தன் சொல்லிட்டு என்னுடைய ஆஸ்தான ஒரு டாக்டர். அவர் எப்படின்னா வந்து ஃபிசியோ டாக்டர். அவர் எனக்கு அப்பப்போ ஏதாவது கழுத்து வலி, இடுப்பு வலின்னா அவர் தான் வந்து ஒரு 3 நாள் 5 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பார் வீட்டில். எனக்கு என் ஒய்ஃப்கெலாம் ரொம்ப நல்ல பையன். எனக்கு அவனை வந்து எப்பொழுதுமே ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து அண்ணாமலை ஒரு கண்ணுனா ரஜினிகாந்த் இன்னொரு கண்ணு. 2 பேருக்காக தான் அவன் உயிரே இருக்கான். அவன் பொண்டாட்டி 2 பொம்பளை பிள்ளைங்களாம் அப்புறம் தான். அவங்க அப்பா அம்மா தங்கச்சி வீட்டுக்கார குழந்தைலாம் அப்புறம் தான். அப்படிப்பட்ட அனந்த் வந்து நான் பார்க்கும்போது இப்போ இவன் இவ்வளோ டேலண்டடாக இருக்கான், எல்லா விஷயமும் தெரியுது, டெக்னிக்கலாக நான் சவுண்டாக இருக்கான், ஒரு கிட்டத்தட்ட 3/4 டாக்டர். அவன் ஹைலி நாலேஜபிள், நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஆனால் இவன் போய் மாதம் 30,000-40,000 45,000 சம்பாதிச்சிட்ருக்கானே. இவெல்லாம் வெளியில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்த போது இந்த டூரிசம்ன்ற ஒரு கான்செப்ட் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, அப்போது வந்தப்போ சொன்னேன், நல்லா பண்ணலாம் இல்லையா, வந்து பொள்ளாச்சிக்கு வர வேண்டியது தானே, வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியது தானே, பண்ணலாம் முடியா, நம்ம டீமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா வந்துட்டு ஒரு பைலட் ட்ரிப் போயிட்டு வந்தான். அஜய், அந்த திருகோவிந்த், அப்புறம் சாய் சிவா, ரகு 4 பேரும் போனாங்க. போயிட்டு வந்துட்டான். தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் காசி இதெல்லாம் போயிட்டு வந்துட்டாப்புல. வந்தவுடனே அவனுக்கு வந்து ஒரு புது உலகத்தை பார்க்குறான். புது விஷயங்களை வந்து அவன் வந்து பார்த்துட்டான். ஏன்னா பயணப்பட்டாலே அந்த புது விஷயங்கள் வந்துடும். புதிய மனிதனாக நம்ம மாறிடுறோம். எப்படி அந்த பாம்பு தோலை உரிப்பது போல் நம்முடைய நமக்கான உலகம் நினச்சின்ற ஒரு அதில் உள்ள நெகட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம விட்டு அகன்று ஒரு பாசிட்டிவான ஒரு 100% பாசிட்டிவ் வைப்போட ஒரு மனுஷன் உருவாயிடுவான். அதுபோல் அவன் உருவாயிட்டான். அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு வந்து வந்த உடனே நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன்னா, ஓகே வெரி குட், பண்ணிட்டேன்னா வெரி குட்டு. அந்த டீம் வந்து அவனுடைய ஸ்பீடுக்கு இல்லை. இப்போ நேற்று நைட்டு கூட, இப்போ நான் இன்றைக்கி வந்து புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இரவு 12:45 வரைக்கும் பேசிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக நான் லேட்டு. நேற்று ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கு, அதை முடிச்சுட்டு 9:45 10 மணிக்கு வந்தேன். லைவ் போட்டேன். அப்புறம் சாப்பிட போனோம். அது டிலே ஆச்சு. அப்படியே அது போச்சு. அது ஒரு கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு தான் சாப்பிட போனோம். நாங்கள் எப்போ சாம்கோன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது தேனாம்பேட்டில், அங்கே தான் சாப்பிடுவோம். வெஜ்ஜு சில டிஷ்ஷஸ்லாம் சூப்பராக இருக்கும். என் கூட எல்லாருமே வெஜ்ஜுனாலும் அங்கே தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்போது நான் எல்லாம் இவங்களை ஐஸ்கிரீம்லாம் வர வாங்கி கொடுத்துட்டு ஒரு 3 பேருக்கும் உட்காந்து பேசும்போது கேட்க வேண்டிய யாருக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டார். அவர்லாம் வந்து சாயந்தரம் 6:30 மணிக்கே சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு பால் குடிச்சு தூங்குறாள். என்னப்பா தூக்கம் வருதா அப்படின்னு சிரிச்சாப்புல. அப்புறம் சரி அப்போ தூங்குங்க, அப்போ நாளைக்கு பேசிக்கலான்னு நான் சொல்லி விட்டுட்டேன். நான் அப்போ அனந்த் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாப்புல, ஆனால் நீங்கள் வந்து அவர் தூங்குறாருன்னு கேட்டார்னா, எனக்கு தூக்குற பழக்கம் உண்டு, நான் இனிமேல் தூங்க மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் சார் தானே சொல்லணும். ஆமாம் தூக்கம் வருதுன்னா அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். நஷ்டம் உங்களுக்கா எனக்கா அவருக்கா? எனக்கு தான் பெரிய நஷ்டம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். நான் இதை நம்பி தான் வந்து நான் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஒரு விஷயம் என்னென்னா, இது ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த அனந்த் வந்து இப்போ என்ன, அவனுக்கு அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியலி வந்து அவங்க அப்பா இருக்கார், அவனுக்கு சொந்த வீடு இருக்குது, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அண்ட் நம்ம நம்பி ஒரு முடிவு எடுத்துட்டான்.
அப்போது எப்பொழுதுமே ஒரு விஷயந்தான், நமக்கு வந்து நம்ம ஆட்டுக்கூட்டமாக இருக்கலாம், ஆனால் நம்ம தலைமையை ஏற்பது வந்து சிங்கமாக இருக்கணும். அப்போ ஆடு சிங்கமாக மாறிடும். எந்த சூழ்நிலையுமே நம்ம சிங்கமாக இருந்து நமக்கு தலைமை ஒரு ஆடாக இருந்ததுன்னா நாம் அத்தனை பேரும் ஆடாக மாறி போயிடுவோம். அப்போது கஷ்டம், எடுத்த உடனே எல்லாருமே ஒரே லைன் கொண்டு வருது. அப்போ அனந்த் இந்த இடத்துல நான் வந்து பொருத்தி பார்க்குறேன். அனந்த் ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் என்னை நம்பி ஒரு டிசிஷன் எடுத்துட்டான்னும் போது சிலருக்காக உயிரை கொடுக்கலாம் அப்படின்னா இது போல் டிசிஷன் எடுத்தவங்களை, இது போல் முடிவு எடுத்தவங்களுக்காக உயிரை கொடுக்கலாம். இதுதான் என்னுடைய முடிவு. ஏன்னா அவனை நம்பி ஒரு 3 பேர் இருக்காங்க வீட்டில். பணம் என்பது ப்ரியாரிட்டி, பணம் என்பது முக்கியம். இன்ஃபேக்ட் வந்து அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் பிஜேபி கவர்மெண்ட்டில் இப்போ வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு அமைச்சராக இருக்கார், பேர்லாம் வேண்டாம். அவருடைய பிஏ பார்த்து அவர் நம்பூர் ஆள். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அப்போ நீங்கள் டூரிசம் வந்து எங்கள் ஸ்டேட்டோட நீங்கள் ஒரு எம்ஓஇ போட்டுங்க, எங்கள் மினிஸ்டருக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் அந்த கல்ச்சர் மினிஸ்டர், நான் சொன்னாலே பண்ணி கொடுத்துருவாரு, எங்கள் மினிஸ்டர்கிட்ட சொல்கிறேன். அப்போ எனக்கு இவனுக்கு பண்ணணும்னு சொல்லும்போது, அப்போ அந்த இன்றைக்கி நான் போனது வந்து ஒரு ரிசர்ச்காக போகிறேன், ஒரு ரிசர்ச் சம்மந்தமான ஒரு மீட்டிங்கு. பெரிய பெரிய விஷயங்களை அந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அது சம்மந்தமாக பேச போகிறேன். அங்கே இந்த டாபிக் ஓப்பன் ஆகுது. அப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கார், அப்புறம் அவர் எனக்கு ஏற்கனவே தெரியும், அப்புறம் ஏற்கனவே காமனான ஒருத்தர் அவரை பற்றி சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுறோம். அந்த சிஎம் ஏற்கனவே அவங்க சிஎம் வீட்டுக்கு நான் போயிருக்கேன், அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் அந்த விஷயம்லாம் சொன்னோன்னே அவர் நான் ரிமைண்ட் பண்ணுமான்னு, இல்லை நானே பண்ணுறேன், நாளைக்கு போய்டுவேன், 2 நாளில் நானே பண்ணுறேன், உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் அனுப்புகிறேன்னு. அப்போ விஷயம் என்னென்னா, நம்ம உதவணும்னு அப்படின்னு ஆத்மார்த்தமாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நாம் யாருக்கு உதவணுமோ அவனை சுற்றி இருக்கக்கூடிய அவனையோ அவளையோ சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான ஆட்கள் போயிடுவாங்க, தூக்கம் வராது. ஜோசிகாரன் சொன்ன பார்த்தீங்களா, உன் தூங்கவே மாட்டையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த நம்மளை தூங்க விடாதது. நம்பர் 2, அப்போ நல்ல ஆட்கள் வந்துடுவாங்க. அதுக்கு முதல் விஷயத்தில் நெகட்டிவான ஆட்கள் போயிட்டாங்கன்னா. நம்பர் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போகணுன்ற விஷயத்தை அந்த நம்ம எந்த நேரத்தில் முடிவெடுக்கிறோம், ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த க்ஷணத்துலேருந்து இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். நம்ம எதுவும் நினைக்கிட வேணாம், எந்த ஒரு சங்கடம் பட வேணாம். இதுதான் வந்து உலக இயல்பு. நீங்கள் வந்து லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் காலகட்டத்தில் எடுத்து அடுத்த லைனில் சொல்லுவான், ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறான்னா அவனால் விளங்கவே மாட்டான், அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், அவன் விளங்காமலே போயிடுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அது போல் ஒருத்தன் சொல்கிறானா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறானா, இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஃபோன் பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை ஒரு சிலிண்டர் இருக்கா, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறான்னா அவன் நம்பரை பிளாக் பண்ணுங்க. அவனாம் இந்த பூமி அவனை சுமப்பது வந்து வீண் அப்படின்னு தான் ஆண்டாள் சொல்லியிருக்கா. அப்போ நீங்கள் இது போல் விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக நம்ம கூட இருக்க ஆட்களை சூஸ் பண்ணி, நமக்கான ஆட்களுக்கு நாம் உயிரை கொடுத்தாலும் அவங்கள காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்களுடைய நெகட்டிவிட்டி போயிடும், நல்ல ஆட்கள் வந்துடுவாங்க. எல்லாத்தோட மிக முக்கியமாக அந்த பாசிட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் வந்ததுனால அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த விஷயத்தை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். இதனால் உங்களுக்கு என்ன சொக்கலிங்கம், உனக்கு என்ன சொக்கலிங்கன்னு கேட்டிங்கன்னா, அது உனக்கு கீழே இருக்கணும் நீ உதவுனா உனக்கு மேலே இருக்கவன் உனக்கு உதவும், அவ்வளோதான். தேரன்ஸ் மேட்டர். நம்ம லைஃப் இப்படி தான் போகுது. ஒரு டைமில் அடுத்து என்னன்றது சோத்துக்கே அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்தபோது, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க சோறு போடணுன்ற ஒரு எண்ணத்தை மேலே இருக்கோம் சொல்கிறான், அண்ணாமலையார் சொல்கிறான், அந்த ஆண்டாள் சொக்கலிங்கம் கேட்குறான்ற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் அதே போல் நம்பி யார்கிட்ட போகணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. யாரோ ரோட்டில் போகிறவங்க சொன்னால் அவன் யாருன்னே தெரியாமல் வேலையை விட்டுட்டா ரிஸ்க்கு. ஆண்டாள் சொக்கலிங்கம் போல கமிட்மெண்ட் உள்ள ஆட்களிடம் நீங்கள் உங்களை ஒப்படைக்கலாம். அதுதான் சரணாகதி. என்னை நம்பி என்னிடம் வந்தவர்களுக்கு நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் போய் நான் காப்பாற்றுவேன். எனக்கு என்னென்னா, ஏன் வந்து எனக்கு தில்லா சொல்ல முடியுதுன்னா, எனக்கு எதிரிகள் கிடையாது, எனக்கு துரோகிகள் கிடையாது. துரோகிகள் எனக்கு யாருன்னு நான் எதிரியும் கண்டுபிடிச்சதில்லை. ஆனால் காலம் வந்து துரோகிகள் யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. அதான் ஆண்டாள். எதிரிகள் என்னை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க என் கண்ணு முன்னாடியே செத்து போகிறாங்க. என்னை ஒழிக்கணும், என்னை அசிங்கப்படுத்தணும், என்னை அவமானப்படுத்தணும், கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தோடு ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க. 2006 நான் உன்னிப்பாக பார்த்துட்ருக்கேன். ஸோ when God is with us, who can be against us? கடவுள் நம்ம கூட இருக்கும்போது யார் நமக்கு எதிராக இருக்க முடியும்? அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நல்ல ஆத்மாக்களுடன் நீங்கள் பயணப்படணும். இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக நான் பார்க்குறேன்.
என்னுடைய வீடியோவில் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிற வீடியோவை நான் பார்க்குறேன். இதை நீங்கள் வந்து பின்பற்றி பாருங்கள். ஸோ அனந்துக்காக அண்டாள் சொக்கலிங்க மனைவிக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ அவங்க அம்மாவுக்காகலாம் இல்லாமல் அந்த அனந்துக்காகவாது நான் சில காலம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்து அவரை அடுத்த கட்டம் நகர்த்தணும். அதுக்கான எல்லா விஷயங்களையும் என் ஆண்டாள் கொடுப்பால். நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். உங்களுக்கும் அது போல் நல்ல ஆட்களை தேர்ந்தெடுத்து நல்ல ஆட்களுடன் பயணப்படுங்கள். எல்லோருக்கும் நிறைவாக சொல்கிறேன், இந்த ஜே டூரிசம் வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டு. உங்களுக்குலாம் விருப்பம் இருந்ததுன்னா 9442636363 என்ற நம்பர் தொடர்பு கொண்டு வீட்டில் உட்காந்து நீங்கள் வேலை பார்க்கலாம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இது ஒரு மேசிவான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக மாறப்போகின்றது. ஸோ அந்த கிளாஸ் போகிறேன், இந்த ஜோசிங் கிளாஸ் போகிறேன், ரேக்கி கிளாஸ் போகிறேன், வர்மா கிளாஸ் போகிறேன், எல்லாம் விட்டுட்டு சோத்துக்கு என்ன வழியோ அது தெய்வீக இறை தேடுவதோடு இறையும் தேடுன்ற மாதிரி தான். இறை பணியில் உங்களுக்கு ஈடுபடுத்தி கொண்டு கொஞ்சம் பணத்தையும் பாருங்கள். ஹாப்பியான லைஃப்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உதவும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. அனைத்து கிறிஸ்துவ நண்பருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாணுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.